நான் சொன்னா அதை போடுவீங்களா? இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேக்குறீங்களே நீங்க. இது பெரிய கடலுங்க. அனைத்து இந்திய அண்ணா திமுகன்றது பெரிய கடல். யாரு இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லி, அதுவும் துடியலூர் கிட்ட உடனே போய் எப்படி பிடிச்சிட்டு வந்தீங்க? தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கிடங்க இன்றைய தினம் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவிக்கு நீதி கேட்டு இங்கே கோவை மாவட்ட மகளிர் அணியின் சார்பிலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்தி இருக்கிறோம். அந்த சம்பவங்களை பற்றி நாங்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலே நீங்கள் எல்லாம் தெரிவித்த செய்திகளை நாங்கள் அறிந்தோம். ஆனால் பத்திரிகைகளில் வருகிற போது சில நேரங்களில் வேற வேற செய்திகள் வருகிறது. பாதிக்கப்பட்ட அந்த மாணவி கல்லூரியிலே படிக்கிற மாணவி, அதுவும் சென்னை கோவையிலே மிக முக்கியமான பகுதி விமான நிலைய பகுதி. பல மாநிலங்கள் இல்லை வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய விருந்தினர்கள்லாம் வரக்கூடிய இடம். அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெண் இந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறாள் என்றால் உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும். உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடித்து நடவடிக்கை, கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் வேண்டுகோள். அதாவது ஒரு உண்மை குற்றவாளிகளை இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் 4 பேர் பேலன்ஸ்ல இருக்கோம், தேடிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. இது தகவல், நீங்க சொன்ன தகவலை தான் நாங்க திருப்பி சொல்றோம். ஏன்னா எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் வந்த செய்திகள் தான். 3 பேர்னா இந்த 3 பேரை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிங்க? யார்? அந்த பொண்ணு மயக்க நிலையில இருக்கு. அந்த பாப்பா, பாதிக்கப்பட்ட பாப்பா மயக்க நிலையில இருக்கு. அதுக்கு இன்னும் யார் என்னன்றது அது சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கு. இந்த அடிபட்ட பையனுக்கு கடுமையா அடிபட்டு இருக்கு, கடுமையான முறையில பாதிக்கப்பட்டிருக்கான், பயந்துருக்கான் அந்த பையன். இதெல்லாம் நீங்க கொடுத்த செய்திகள் தான். பாதிக்கப்பட்டிருக்கிறான். யாரு இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லி, அதுவும் துடியலூர் கிட்ட உடனே போய் எப்படி பிடிச்சிட்டு வந்தீங்க? துடியலூர் கிட்ட போய் பிடிச்சிட்டு வந்ததா தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு நான் கேட்க விரும்புறது என்னன்னா, உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க. அதுதான் எங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றாரு. நீங்கள் தயவு செய்து யாராவது இந்த களங்கத்தை சீக்கிரமாக போக்கிவிட வேண்டும், தேர்தல் வருது, அதனால யாரையோ பிடிச்சு கொண்டு தண்டிச்சு விட்டுணும்னு நினைக்காதீங்க. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து குற்றங்களை தடுத்து நிறுத்துங்க. இதுதான் அண்ணன் எடப்பாடியாருடைய வேண்டுகோள். அவருடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் இன்றைக்கு கடுமையான ஆர்ப்பாட்டம் நடைபெற்று 24 மணி நேரத்திற்குள்ளேயே உண்மை குற்றவாளிகளை பிடிச்சிட்டு அது எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்க சினிமாவில் வர்ற மாதிரி தான். அது எப்பவுமே நம்ம பார்த்தா தான் பேசும்போது சொல்லியிருப்பேன், நீங்க பார்த்துருப்பீங்க. இது தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் தான். இது ஒன்றும் புதுசா கிடையாது. பெண்களுக்கு கையில பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்துட்டு இருக்காங்க பாஜகவினர். அதை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த செயலை தொடர்ந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாருக்குமே சொல்றாரு அப்படின்னு சொல்றாருன்னா அப்புறம் அது பொய்ன்னு அவர் சொல்றவரு இதை பொய்ன்னு சொல்ல மாட்டாரா? இதை பொய்ன்னு சொல்ல மாட்டாரா? அதை போய் நீங்க கேட்குறீங்களே, அவர் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தார். இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேக்குறீங்களே நீங்க. இது பெரிய கடலுங்க. அனைத்து இந்திய அண்ணா திமுகன்றது பெரிய கடல். அந்த கடல்ல பாத்தீங்கன்னா நீங்க சில அதான் அவர் எங்கள்கிட்ட இருந்தவர் அதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. இதை நாங்க அப்பவே இந்த கடல்ல இருந்து பல விஷயங்களை சொல்லிட்டு போகும்போதே நாங்க கவலைப்படல. எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தூசி தட்டின மாதிரி போயிட்டே இருந்தாரு. நீங்க போய் இது ஒரு கேள்வி என்கிட்ட கேக்குறீங்க. அதிமுக நான் சொன்னா அதை போடுவீங்களா? கண்டிப்பா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.